வெல்கம். 3 2 1 கோ. வணக்கம் பீப்புள், இது உங்கள் ஜனனி. ஸோ என்ன தெரியாதவங்களுக்கு நான் ஜனனி, அவ்வளோதான் இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஸ் டாக் சீரிஸோட எபிசோட் 3. இது ஒரே பார்ட் தான் இருக்க போது நான் நினைக்கிறேன். இஃப் இதுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நான் இன்னொரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம லெட்ஸ் டாக் சீரிஸ் இனிமேல் நான் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூனிஃபார்மா இருக்க போகுது. சூப்பரா இருக்குல்ல, ஜெயில்காரி யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல. நம்ம ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதாவது டவுரின்னா என்னது, ஆலிமனினா என்னது, இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. டவுரி, ஆலிமனி. டவுரினா அந்த பிரைடோட, அதாவது அந்த மணப்பெண் அவளோட சைட்ல இருந்து அந்த மணமகன் அவருக்கு கிஃப்ட்னு பேர்ல தங்கம், அப்புறம் காசு, நிலம், இதெல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, இது இந்த நேம் ஆஃப் அவங்களோட நல்லதுக்கு மெனிப்புலேட் பண்ணி வாங்குறதுதான் டவுரி. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணு சைட்ல இருந்து விருப்பப்பட்டு கொடுக்கறது விட்டுங்க, அதுதான் கிஃப்ட். இல்ல, எங்களுக்கு வேணும், அப்பதான் எங்க பையனை தருவோம், ஏன்னா எங்க பையன் தங்கம். இப்போ இந்த ஆலிமனிக்குல வரும். ஆலிமனின்னா என்னது? ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒரு ஒய்ஃப்க்கோ டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னா மோஸ்ட்லி ஆலிமனி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆலிமனி கோஸ் ஆன் போத் வேஸ். ஒய்ஃப் ஷீ இஸ் நாட் ஏர்னிங், ஷீ இஸ் அ ஹவுஸ் மேக்கர், இல்லைன்னா அவரை விட கம்மியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஹீல் கிவ் மணி, ஒரு காம்பன்சேஷன் மணி மாதிரி ஹீல் கிவ். ஒரே டைம்ல கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அப்பப்போ கொடுப்பாங்க. இதுதான் ஆலிமனின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாம ஏன் டவுரியை பேன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஆலிமனியை பேன் பண்ணலன்னு சொல்லிட்டு. லுக், இதுக்கு மேலே நான் சொல்ல போறது ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட். ஓகே, ஸோ கேட்கும் போது ப்ராப்பரா கேளுங்க, தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. 2022 எடுத்த ஒரு சென்சஸ் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா more than 6,000 cases have been recorded for dowry death. டவுரி டெத்னா அந்த மணப்பெண்ணை எனக்கு நீ வரதட்சணை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொன்னு இருக்காங்க. இந்த நேம் ஆஃப் சூசைட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்சஸ் கேசஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டான கேசஸ். ரெக்கார்ட் ஆகாதது நிறைய இருக்கு. இந்த நேம் ஆஃப் இல்ல எங்க கௌரவம், இது எங்களுக்கு அசிங்கம், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுதான் சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகாதது இன்னும் அதிகமான கவுண்ட். இது 2022 ரெக்கார்ட் ஆயிருக்கு. லைக் 6,000 women were killed for money. 2,000 கேசஸ் மேல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பீகார், உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரெக்கார்டட். மெயினா ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோக்கு நான் போட்டிருந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் மாதிரி பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ மீம். அண்ட் அதை நிறைய பேர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. லைக் நீங்க எப்படி இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம், அஃபெக்டட் இஸ் அஃபெக்டட், அஃபெக்டட் இஸ் அஃபெக்டட். அது ஏன் எனக்கு அதுதான் புரியல. அது ஏன் ஒரு ஆம்பளை எஃபெக்ட் ஆகுனாதான் அப்படி எல்லாரும் பொங்கின்னு வரீங்க. 6,000 கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எத்தனை பேர் அது கூகுள் பண்ணி பாத்துங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி டவுரியான விஷயத்தெல்லாம் they are trying to say நாங்க ரிலீஜியஸ் பிராக்டிஸ், இதெல்லாமே அந்த காலத்துல இருந்து ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் உண்மையா இவங்க ரிலீஜியஸ்? ஏன்னா நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்றத, ரிலீஜியஸ் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நான் எல்லாத்துலயுமே பார்த்தேன். ஹிந்துவிசம்ல இருக்கா? கிடையாது. கிறிஸ்டியானிட்டில இருக்கா? கிடையாது. இஸ்லாமிக்ல இருக்கா? கிடையாது. they make up rules for their own comfort. அவங்க தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை பேர் இன்னும் நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம ரிச்சுவல், இதெல்லாம் பிராக்டிஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இட் இஸ் பேண்டட். 1961ல பேன் பண்ணிருக்காங்க. 6,000 கேசஸ் சும்மாவா? நான் டவுரி டெத்துன்னு போட்டா இஷ்டத்துக்கு வருது, வந்துக்குன்னே இருக்கு கேசஸ் எனக்கு அடுத்தடுத்து. ஆனா ஆலிமனி டெத்துன்னு போட்டப்போ எனக்கு ஒரே கேஸ் ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்தது. That doesn't mean I'm comparing. அப்ப என்னமா நீங்க நீங்க ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டீங்கன்னு காமிச்சீங்க. ஆல்வேஸ் விக்டிம் கார்டு பிளேயிங் ஒன்லி, விக்டிம் கார்டு ஒன்லி. விக்டிம் கார்டுலாம் கிடையாது. they are victims only. 6,000 women were killed. அதுக்கு அவங்க விக்டிம் இல்ல நீங்க சொல்லிட முடியாது. இதை கூட டிஃபெண்ட் பண்ண சில பேர் அப்ப அவதான் அதை தப்பு பண்ணிருப்பான். கடைசி வரைக்கும் உங்க மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல. அவளை எப்படா பிளேம் பண்ணலாம் அப்படிதான் பாப்பீங்க தவிர உங்க மேல தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல. ஆலிமனி டெத்துன்னு போட்டப்போ எனக்கு அதுல் சுபாஷ் அவரோட கேஸ் மட்டும் தான் வந்துன்னே இருந்தது கண்டினியூஸ்லி. அவரோட கேஸ் ரொம்ப பாப்புலர் ஆனப்போ எவ்ரி சிங்கிள் மென் வர் கான்ஸ்டன்ட்லி. அப்ப கூட நான் மோஸ்டா நிறைய பேர் அவங்க உடஞ்சி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு வரல. நிறைய பேர்
ஃபெமினிசம் தான் அதுக்கு காரணம். ஃபெமினிசம்னாலதான் எவ்ரி திங் இஸ் லைக் தட். இதனாலதான் அவங்களை இண்டிபெண்டா. ஏய், நீ எவ்வளவு வீக்கா இருந்தா நீ உன் தப்பு ஒத்துக்காம நீ ஃபெமினிசம் கூட பிளேம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா? முதல்ல டு யூ நோ வாட் இஸ் ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியாம தயவுசெய்து பேசாதீங்க. கூகுள்ல ஒரு விஷயம் இருக்கு, அங்க போய் சர்ச் பண்ணுங்க ஃபெமினிசம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம இதுதான் இதுக்கு காசு, இதுதான் எவனோ சொல்றது அவனுக்கு ஜாலரா அடிக்கிறது எடுத்துட்டு நீங்க வந்து அதை இறங்கி பாருங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுதான் காசா அப்படின்னு சொல்லி பாருங்க. Have some knowledge, have some brains. Look, there are men who are getting so much threats, so much like அவங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கு, ஓகேவா? they are also getting beaten by people. Society is driven by patriarchy. அதை வந்துட்டு it is a bitter truth to accept. the fact என்னன்னா அதை இன்னும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதான் அவ்வளவுதான், இதான் நீங்க ஏத்துக்கணும் டூ ஆர் டை அந்த மாதிரிதான். அந்த மாதிரி அவ்வளவு நார்மலைஸ் பண்ணப்பட்டாங்க, ஏத்துக்க முடியாது. பட் அவ்வளவு நார்மலைஸ் பண்ணப்பட்ட சொசைட்டில மென்க்கு ஒரு கஷ்டம்னா he is not able to voice out. அவனுக்கு வந்து வாய்ஸ் அவுட் அவனே பண்ண முடியல. ஏன்னா அவனை சுத்தி இருக்கவங்களாம் டே வாய்ஸ் அவுட் பண்ணாதடா, நீ வாய்ஸ் அவுட் பண்ணா வந்து ரொம்ப வீக் ஆயிடுவ, உன் இன்செக்யூரிட்டி அவன் மேல திணிக்காது. நீ வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ற, ஐயோ நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இதே நீ அவன்கிட்ட திணிக்கிறப்ப இது எப்படின்னா இந்த ஆடு கதை தெரியுமா? ஒரு ஆடு வந்து போய் ஊழும், அதே மாதிரி அடுத்த ஆடு ஊழும். இதுதான் இந்த பேட்ரியார்கி சிஸ்டம். ஒருத்தனை பார்த்து இன்னொருத்த பின்னாடியே போய் ஊழ்ந்துருப்பான் ஒரு குழி. ஏன் வந்து ஒரு ஜெண்டர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவன் ஃபீலிங் சொல்லும் போது உன் கஷ்டத்தை அங்க கொட்டுற எனக்கு புரியல. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தியா? Who is playing the victim card here? ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ 90% of women are victim for dowry death. ஓகே, அதே மாதிரி ஆலுமினி கேசஸ்ல 10% of men இருக்கிறாங்க. ஆனா அந்த 10%ல 1% தான் வெளியே வருது. மீதி 9% எங்க? 9% வெளியே வர மாட்டேங்குது, வர விட மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஏன்னா கௌரவம். ஐயோ ஆம்பளன் கௌரவம், ஐயோ எங்க மானம் போயிடும். மானம் எல்லாம் போகாதுங்க, உங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண வருவாங்க. இப்ப நானே வந்து சொல்றேன், இப்போ வந்துட்டு 6000 cases பா, 5 to 10 cases பா, நான் வந்து இதுக்கு இந்த 5 to 10 cases விட கூட அதிகமா இருக்கலாம். ஆனா அது ஏன் வெளியே வர மாட்டேங்குது? வெளியே வந்தாதானே தெரியும். வெளியே வரக்கூட விட மாட்டேங்கிறீங்களே. வெளியே வந்தா வந்துட்டு ஐயோ என்ன இவன் சொல்லிட்டான், ஐயோ இவன் மானம் போச்சே, ஐயோ இவன் ஆம்பளத்தான போச்சே. நீ வந்து கஷ்டப்படுறத வெளியே சொல்றது அசிங்கம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? உன்னை கஷ்டப்படுத்தவனே வந்து அசிங்கப்படாம வெளியே சுத்தும் போது நீ எதுக்கு அசிங்கப்படுற? நீ அங்க விக்டிம். ஒரு பையனும் சரி பொண்ணும் சரி, உன்னை கஷ்டப்படுத்தினவனே எந்த ஆஸ்பெக்ட் வேணும் இருக்கட்டுமே, அவனே வெளியே ஃப்ரீயா சுத்தும் போது நீ ஏன் சுத்த மாட்டிக்கிற? ஏன்? டவுரி கொடுக்க முடியல, டவுரி கொடுக்கல, ஃபுல்ஃபில் பண்ணல, மோட்டார் பைக் கொடுக்கல, கோல்டு கொடுக்கல, 1 லட்ச ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேலோட ஜெனிட்டல் ஏரியால ஹாட் அயனை வச்சு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. 1-2 கேசஸ் இல்லாம நான் நிறைய பார்த்து அது எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. லைக் நான் ஒரு கேஸ் பாக்குறேன்னா அதுக்கு அடுத்து ஒரு ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 2017 to 2022 இந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா literally 35,493 brides were killed just because insufficient dowry. அதாவது அவங்க வந்து தேவைப்படுற வரதட்சணை விட கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 35,000 women were killed just because they didn't meet the needs sufficient of a dowry கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. and men still வந்து ஒரு question கேட்டிருந்தாங்க, ஏன் ஆலிமனி லீகலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிளியரா வந்து சொல்லிட்டேன், ஆலிமனி லீகலா இருக்க ஒரு மெயின் காஸ் என்னதுன்னா, இந்த இருக்க பேட்ரியார்கல் சொசைட்டில பாத்தீங்கன்னா men earn more than women. that's the truth. ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அதான் உண்மை. அவங்களோட ஜெண்டர் வச்சு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படுது. அது மாதிரி இருக்கும்போது மோஸ்டா, நாட் ஆல், ஓகே, மோஸ்டா அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் போது men who earn more than their wife, அதாவது அவங்க எக்ஸ் வைஃப் விட அதிகமா சம்பாதிக்கும் போது அந்த பசங்களோட கஸ்டடி ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவங்க 2 பேர் நீட்ஸையும் வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்க அம்மாவோட பைசா பத்தாது. ஓகே, அதுக்காக அந்த ஹஸ்பண்டோட அவரோட ஷேர் கொஞ்சம் கொடுக்கணும். அந்த பையனோட குரோத்தோ அந்த பொண்ணு அவங்களோட பசங்களோ அவங்க பசங்களோட குரோத்துக்காக கொடுக்கணும். அதுக்குதான் வந்து ஆலிமனி லீகலா இருக்கு. டவுரி பேன் பண்ணி வருஷ கணக்காச்சு. 1961ல பேன் பண்ணிருக்காங்க. 2017ல இருந்து 2022 வரைக்குமே 35,000 பிரைட்ஸ் செத்து போயிருக்காங்கன்னா 1961ல இருந்து 24 வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க?
எனிவேஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வாரம் கொஞ்சம் ஜாலியா பார்க்கலாம். தயவு செய்து வந்து திருப்பி டவுரி வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. திருப்பி டிஃபெண்ட் பண்ணா நான் திருப்பி பேசுவேன். வணக்கம், நன்றி.